நமச்சிவாய. சித்தர்களின் குரல் அன்பர்களுக்கு வணக்கம். உலகெங்கிலும் வாழும் சித்த அடியார்கள், சிவன் அடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் சித்தர்களின் குரல் சிவசங்கர் பேசுகிறேன். அபூர்வமான ஒரு இடத்தை பற்றி, உலகம் பூராக நடைபெற்று வருகின்ற சிவ பணிகளை பற்றி சில தெளிவுகளை ஏற்படுத்துவதற்காக இன்று உங்களை தொடர்பு கொள்கிறேன். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட, வாழ்க்கையில எந்த நம்பிக்கையுமே இல்லாதவர்களுக்கு கூட ஒரு வார்த்தை சொன்னால் ஈர்ப்பு வருகிறது. அதுதான் சித்தர்கள் என்கின்ற வார்த்தை. ஏன் என்றால், ஒவ்வொரு சித்தரும் ஒரு விஞ்ஞானி. அறிவியல் ரீதியாக நம்முடைய ஆன்மீகத்தை ஆராய்ந்து இந்த உலகுக்கு அளித்த மிகப்பெரிய பொக்கிஷங்களை நமக்காக கொடுத்த மகா தியாகிகள் தான் சித்த பெருமக்கள். அப்படிப்பட்ட பல சித்தர்கள் வாழுகின்ற உன்னதமான ஒரு மலை தான் இன்று நான் உங்களுடன் பேசப்போகின்ற பிரம்ம ரிஷி மலை என்கின்ற மலை. இங்குதான் மகா சித்தரான காகபுஜுண்டரின் அவதாரமாக வெளிப்பட்ட தலையாட்டி சித்தர் பெருமான் சமாதியான இடம் இந்த பிரம்ம ரிஷி மலை. அவருடைய சீடரான அன்னை சித்தர் ராஜ்குமார் சுவாமி என்பவர் இன்று மகா சித்தர்கள் ட்ரஸ்ட் என்கின்ற அமைப்பை உலகம் முழுவதும் நிறுவி பல ஆலயங்களை புனரமைப்பு செய்கிறார். உலகம் முழுவதும் பல சித்த நெறிகள், சிவ பணிகளை செய்து வருகிறார். அப்படிப்பட்ட சில விடயங்களை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பல பேர் பல விதமாக பல ஆன்மீக பாதைகளை வைத்திருக்கிறார்கள். ஆனால் நம் தாயார் அவ்வை பிராட்டியார் எளிமையாக 5 வரிகள் 6 வரிகளில் ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் சொல்லுகிறார். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிறார் முதல் வரியில். இந்த உலகத்துல 10 லட்சம் வருஷம் ஒரு உயிர் கூர்ப்படைந்து கஷ்டப்பட்டால் தான் மனித பிறவி கிடைக்குமா? அதான் திருமூலர் பெருமான் சொல்வார், பெருதற்கரிய பிறவியை பெற்றும் பெருதற்கரிய பிரானடி பேணார் என்பார். எத்தனையோ ஜென்மத்து புண்ணியங்கள் எல்லாம் இருந்தால் மனித பிறவி கிடைக்கும். திரும்ப கிடைக்குமா தெரியாது. அந்த பிறவி கிடைத்ததே நமக்கு பெரிய விஷயம். அதனிலும் கஷ்டமானது எதுவாம்? ஊன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல். குறையில்லாத ஒரு மனிதராக பிறப்பது மிக மிக கஷ்டமா. எல்லாருக்கும் வாய்க்காதா? நமக்கு அதுவும் கிடைத்திருக்குது. அதை விட கஷ்டம் எது தெரியுமா? ஞானமும் கல்வியும் நயத்தலரிது. நல்ல ஞானம் தரக்கூடிய, வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய கல்வியை கற்பது மிக மிக கஷ்டமா. நமக்கு படிக்கிறவங்க இன்னைக்கு எல்லா பாடங்களும் கவனிச்சு பாருங்க, எல்லாமே வெளி பொழைப்புக்காகத்தான் படிக்கிறோம், வெளி சம்பாத்தியத்துக்காகத்தான் படிக்கிறோம். நம்மளுக்காக படிக்கிறோமா? இல்லை. நம்மளை அறியறதுக்காக படிக்கிறோமா? வள்ளல் பெருமான் சொல்கிறார், தன்னை அறியும் கல்வி ஒன்றை சாகா கல்வி, மற்றது எல்லாமே சாகும் கல்வி என்கிறார். அப்படிப்பட்ட ஞானத்தை தரக்கூடிய கல்வியை கற்பது அறிதான். அடுத்தவரை, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. இங்க எவ்வளவு வேணாலும் படிக்கலாங்க. எத்தனை யோகா பண்ணலாம், குண்டலினி பண்ணலாம், மூச்சு பயிற்சி பண்ணலாம், காயகல்பம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு தானம் தர்மம் புண்ணியம் இல்லை என்றால் உங்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியாது என்று சொல்கிறார். எல்லா சித்தரும் சொல்றாங்க. திருமந்திரத்தில் திருமூலர் அழகாக சொல்கிறார், யாருக்கு நோய் வருகிறது என்றால், யாருக்கெல்லாம் தர்மம் செய்யவில்லையோ, தானம் தர்ம உணர்வில்லையோ அவர்களுக்கு நோய் வரும். உடனே கேட்கலாம், இந்த பிறகு நோயை தர்மம் பண்றீங்க, எனக்கு நோய் இருக்குன்னா, கடந்த காலத்தில் நம் முன்னோர்கள் வழியில் இருக்கின்றது. அதை கழிப்பதற்காகத்தான் இந்த தான தர்மங்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள் நம் முன்னோர்கள். இதாங்க உண்மை. கவனிச்சு பாருங்க. அகத்தியர் கர்மகாண்டம் என்ற நூல் அகத்தியர் அழகா சொல்கிறார், ஒரு உண்மையான வைத்தியராக இருந்தால் எடுத்த உடனே வைத்தியம் செய்யக்கூடாது. ஏன்னா கர்ம வினையால தான் நோய் வருகிறது. அந்த வினையை கழிக்காம நோய் செய்தால் அந்த கர்ம வினை வைத்தியனை சாரும் என்கிறார். அதனாலதான் சொல்கிறார், எந்தெந்த நோய் வருவதற்கு என்னென்ன கர்ம வினை காரணம், அதை தீர்ப்பதற்கு என்ன வழி என்று சொல்கிறார். குளத்தை விட்டு
ஏழைகளுடைய பிணத்துக்கு அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய், ஏழை அந்தணனுக்கு தானம் பண்ணு, இந்த இடத்துக்கு பசுமாடு கொடு, தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி கொடு, இன்னென்ன நோய்களுக்கு இன்னென்ன பரிகாரம், இதை செஞ்சதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணு, நோய் குணமாகும் என்று சொல்கிறார் அகத்தியர் பெருமான். தர்மம் ரொம்ப முக்கியங்க. ஏதாவது ஒரு தர்மங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க தர்மம் என்ன காசு கொடுக்குறதுன்னு, அப்படி கிடையாதுங்க. உங்களால் எது முடியுமோ அது தர்மம். உடல் உழைப்பை கொடுங்க. பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்கா, கூட்டி ஒரு நாள் சுத்தம் பண்ணுங்க. எனக்கு மிக பிடித்த படம் பிச்சைக்காரனுங்கிற படம், சமீபத்தில் வந்த படம். அவருடைய தாயாருக்கு, அந்த கதாநாயகனுடைய தாய்க்கு நோய்வாய்ப்பட்ட போது எல்லா வைத்தியத்தையும் கொண்டு போவார், ஒன்றும் நடக்காது. கடைசியில் ஒரு பெரிய சித்தரிடம் சென்றால் தீர்வு கிடைக்கும்னு அங்கே போவார். அந்த சித்தர்கிட்ட போறோன்னா அந்த சித்தர் கேட்பார், என்னப்பா பண்ணி இருக்க இது வரைக்கும், நான் அவ்வளவு செலவழிச்சுக்க, இன்னெல்லாம் பண்ணியிருக்கேன், இந்த டாக்டர்ஸை பார்த்துருக்க, இத்தனை கோடி செலவழிச்சிருக்கேன்னெல்லாம் சொல்லுவான், பெரிய கோடீஸ்வரன். அந்த சித்தர் ஒரு வார்த்தை கேட்பார், எல்லாம் செஞ்ச சரி, ஓ அம்மாவுக்காக நீ என்ன பண்ணின? எனக்கு பிடிச்ச வசனமுங்க. ஓ அம்மாவுக்காக நீ என்ன பண்ணின? இதைத்தான் இறைவன் கேட்கிறான். வெளியில எல்லாம் அம்மா அப்பா சம்பாதிச்ச சொத்து, ஓ சொத்து எல்லாம் செலவழிக்கிற சரி, எனக்காக என்ன அடையிறதுக்காக நீ என்ன பண்ணின? இதாங்க உண்மையான தர்மம். தர்மம் என்றால் என்னன்னாங்க, நம்மளால் எது முடியுமோ அதை செய்வதுதான் தர்மங்க. 1000 ரூபா இருக்காங்க, 10 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு போடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு. ஒரு படி அரிசி எடுத்து ஒரு உயிருக்கு கொடுக்கலாதாங்க. முடியாது என்பது போய் எங்க நினைச்சா எல்லாம் முடியுங்க. தவம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு தானம் முக்கியம். இந்த ரெண்டும் சேர்ந்தா தாங்க கர்ம வினையை கலட்டலாம். ஒரு மனிதருக்கு 4 கண்டம் வருமா, திருமூலர் அழகா திருமணத்தை சொல்றாரு. முதலாவது கண்டத்தை நீங்க செய்யற தர்மம் தான் உங்களை காப்பாற்றும். எம்ஜிஆருக்கு கழுத்துல வெடிபட்ட துப்பாக்கி சூடுபட்ட போது கூட காப்பாற்றியவருடைய தர்மம் தான். அவரே படிப்பார், தர்மம் தலை காக்கும். நீங்க செய்யற தர்மம் தான் உங்களை முதலாவது கண்டத்துல இருந்து காப்பாற்றுமா. 2வது கண்டத்துல மகான்கள் சித்தர்களுடைய யாராவது ஒருத்தருடைய காப்பு, ஒரு கவசம் இருந்தா அது காப்பாற்றுமா. 3வது கண்டத்துல நீங்க வாசியை ஏற்றி வச்சிருந்தா உடைய மூச்சு, ஏன்னா யமன் வருவது என்பது 1.5 நாளிகை, இங்க கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் தான். அந்த அவ்வளவுக்கு நீங்க மூச்சை கட்ட தெரிஞ்சா 3வது கண்டம் காப்பாற்றலாம். 4வது கண்டம் என்பது ஏக இறைவன் மனது வச்சா தான் உங்களோட மரணத்தை இல்லா பெருவாழ்வை கொடுக்க முடியும். பெரிய பெரிய சாமியார்லாம் இருக்காங்கங்க, எல்லாம் நோய்வாய்ப்பட்டு செத்தாங்க, என்ன தர்மம் இல்லைங்க. நீங்க தர்மம் பண்ணோன்னு இன்னொரு பக்கம் தவமும் முக்கியங்க. அதான் தானமும் தவமும் தான் செய்தல் அறிது. மிக மிக கஷ்டமாங்க. எத்தனை கோடி இருக்கவனுக்கும் 10 ரூபா எடுக்கிறதுக்கு பர்ஸ்ல 1000 தடவை யோசிப்பாங்க. ஏன் இந்த முப்பாட்டை அவன் இவன்ட கர்மா இருக்கு, விடாது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க போக நினைக்கும் போது பாருங்க தடை வரும். ஏன் அவ்வளவு கர்மவினை இருக்கு, விடாது. அதை மீறித்தான் நாங்கள் போகணும். இதை தாண்டி அடுத்த விஷயங்க, தானமும் தவமும் தான் செய்தலா வானவர் நாடி வழி பிறந்திடுமேங்கிறார். இந்த 2 செஞ்சா இறைவனுடைய பாதை திறக்குமா. சித்தர்கள் எளிமையாய் சொன்னதுங்க, உங்களால் முடிந்த தர்மம் ஒன்று தொடர்ந்து செய்து கொண்டு வாங்க. அதுல மிக முக்கியமானது எனக்கு என் குருநாதர் காட்டியது, சாதுக்களுக்கு பணிவிடை செய்வது. இப்போ சிவராத்திரிக்கு கூட உலகில் உள்ள, இந்தியாவில் உள்ள எல்லா சாதுக்களையும் எடுத்து வழிபாடுகள் செய்ய போகிறோம். அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்காதீங்க. ஒரு சாது ஒருத்தன் இருக்கான, அவன் காவிக்கு ஒரு பவர் இருக்குங்க. அவனுக்கு ஒரு தட்சணையை கொடுங்க, சாப்பாடை கொடுங்க, சீக்கிரம் உங்கள் கர்ம வினை அழியும். என் வாழ்க்கையில் பல 1000 பேருக்கு நான் சொல்லி அவர்கள் கண்ட அனுபவம், எந்த நோயா இருந்தாலும். அதை போல பசுதானம் உலகத்துல மிகப்பெரிய தானம். கருட புராணத்துல அழகா அதை பத்தி இருக்குங்க. பசுவோட அந்த பாதத்துகள் மண் பட்டாலே எங்க பாவம் அழியுமாங்க. ஒரு இடத்துல, ஒரு கஷ்டப்படுற இடத்துல, ஒரு பராமரிக்கிற இடத்துல பசுதானம் கொடுத்து அந்த பசுவர்கள் பூஜை பண்ண அந்த பாலை இடத்துல உபயோகிக்க உங்கள் கர்மவினை பல மடங்கு அழியுமா. பசு அது முடியல, எங்கேயாவது கோபூஜை நடக்கிற இடத்துல ஒரு படி அருகம்புல் கொண்டே கொடுங்க. யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை என்கிறாரே என் ஐயன் திருமூலன். ஒரு அருகம்புல் கொடுங்க, ஒரு கட்டு கீரை கொடுங்க, அகத்திக்கீரை இல்லை வாழைப்பழம் கொடுங்க. உங்களால் முடிந்ததை பசுவுக்கு கொடுங்க. அது மிகப்பெரிய புண்ணியம். நாளடைவில் அது உங்களை உச்சத்தை கொண்டு போகும். என் குருநாதர் காட்டிய பாதை. அதை விட பிரம்மரிஷி மலையில் நடக்கின்ற விசேஷம் உலக நன்மைக்காக கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமா அணையாமல் மிகப்பெரிய யாக குண்டத்தில் யாகம் எரிஞ்சு கொண்டிருக்குது. 3 வேளை யாகம் நடக்குதுங்க. இந்த யாகம் கிட்டத்தட்ட பல 1000 காயகல்ப மூலிகைகளை கொண்டு நடப்பதால் இந்த யாகத்தில் கலந்து கொண்டு பல பேர் பல நோய்கள், பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடுகிறார்கள். நிச்சயம் நீங்க கலந்து கொள்ளுங்க இந்த யாகத்துல. திருச்சி அருகே பெரம்பலூர்லேருந்து எளம்பலூருங்கிற கிராமத்தில், எளம்பலூர் மலை என்று கேட்டால் எல்லாருக்கும் தெரியும்.
அங்கதான் அந்த பிரம்ம ரிஷி மலை இருக்கு. அங்கதான் இன்னைக்கு 210 சித்தர்களும் வாசம் செய்கிறார்கள். அங்க வச்சுதான் காலஞானம் என்கின்ற நடக்கப் போகின்ற நிகழ்வை நம்முடைய காகபுஜண்டர் பெருமான் தலையாட்டு சித்தர்கள் எழுதினார். இன்னைக்கும் கொங்கண சித்தர் தவம் பண்ண குகை எங்க இருக்கு? அங்கதான் தவம் செய்து கொங்கண சித்தர் இறைவனுடைய தரிசனம் கண்டார். கொங்கணருடைய சமாதி இருக்க இடத்துல அவர் தான் மகாலட்சுமியுடைய அம்சம். திருப்பதிலே அவ்வளவு காசு கொட்டுதுன்னா அவர் வாழ்ந்த இடம். அங்க போய் பாருங்க, பல பிரச்சனைகள் தீரும். அடுத்த இலகுவான வழி உங்கள் கர்ம வினையை அளிக்கின்ற வழி. சித்தர்கள் மகான்கள் வாழ்ந்த இடங்களை புனரமைக்கிறது உதவி செய்யுங்க முடிந்தவர்கள். பணமா கொடுக்க முடியலையா? அங்க ஒரு நாள் போய் உங்க உடல் உழைப்பை கொடுங்க. அந்த இடத்த கட்டும்போது ஒரு செங்கல் தூக்கி கொடுத்தாலே போதுங்க. பல ஆலயங்கள், திட்டக்குடி வசிஷ்டேஸ்வரர் ஆலயம், பல ஆலயங்கள் இதுவரை புனரமைப்பு செய்திருக்கிறார்கள். இப்போது கொல்லிமலை அரவலீஸ்வரர் ஆலயம் மிக பழமையான ஆலயம். அதை புனரமைப்பை தொடங்கி இருக்கிறார்கள் இந்த மகா சித்தர்கள் ட்ரஸ்ட் நிறுவனத்தினர்கள். 11 சித்தர்களும் தவம் செய்த இடம், இன்று வரை வந்து போகின்ற இடம். அங்குதான் உலகத்தினுடைய காவல் சக்தியான கொல்லியம்பாவை அம்பாள் வீற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட இடம். அதை புனரமைப்பதற்கு உதவக்கூடிய அன்பர்கள் அவசியம் உதவுங்கள். ஏதாவது ஒரு தர்மப்படி செஞ்சு கொண்டே இருந்தீங்க. நீங்க 1000 தவம் யோகம் பண்ணியும் பிரயோசனம் கிடையாதுங்க. உங்க கர்ம வினை கலண்டா தாங்க அந்த தரிசனத்தை காண முடியும். 8000 தாண்டி 7 கோடி தவம் இருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டவாரில்லை. திருமூல பெருமான் சொல்றாரு. நீங்க விடிய விடிய தவம் பண்ணி என்ன பண்ணி இறைவனை கிட்ட கூட வாக்கியலாதான். கொஞ்சம் திரும்பி நீங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக உள்ள இருக்காங்க, வெளியில் எதுவும் கிடையாதுங்க. நாடும் நகரமும் நட்டிருக்கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் சிவபெருமான் என்று பாடி பணிமின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வாரே. எதுவுமே வெளியில தேடி தெரியவில்லைங்க. ரொம்ப எளிமையானதுங்க. இறைவனை அடைவது ஆன்மீக பாதை ரொம்ப ஈஸி. உங்களால முடிஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் தர்ம பணிகளை செஞ்சு கலியுகத்துல தர்மம் மட்டும்தான் உங்களை காப்பாத்து. பட்டினத்தாருடைய பாடல் சினிமாவில் கூட வந்துச்சு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை செய்த தர்மம் என்று பாடுவார். நீங்க செஞ்ச தர்மம் தான் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றும். உங்க குழந்தைகளுக்கு நீங்க சேர்த்து வைக்க போறது நீங்க செய்கின்ற தர்மம் மட்டும்தான். இன்னைக்கும் கிராமங்களை கவனிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை நல்லா இருந்தா சொல்லுவாங்க, இவங்க அம்மா அப்பா எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன புண்ணியம் பண்ணாங்களோ அதுதான் காப்பாத்துதுன்னுவாங்க. ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டா என்ன சொல்லுவாங்க, இவங்க அம்மா அப்பா எந்தெந்த ஜென்மத்துல என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அதான் கஷ்டப்படுதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் நீங்கள் செய்கின்ற தவங்கள், புண்ணியங்கள், தானங்கள், தர்மங்கள் எல்லாம் என்றோ ஒரு நாள் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு, உங்கள் தலைமுறைக்கு பலன் கொடுக்கும். இது மட்டும் சத்தியங்க. நீங்க பண்ற இந்த பிரபஞ்சத்துல எதை நம்புகின்றேனோ தெரியாது, நியூட்டனின் 3ஆம் விதியை நம்புங்கள். நீங்க செய்கிற அத்தனையும் உங்களுக்கு பல மடங்கா திருப்பி கொடுக்கும். என்றோ ஒரு நாள் நீங்க பண்ற கெட்டதும் பல மடங்கா திருப்பி கொடுக்கும், நல்லதும் பல மடங்கா திருப்பி கொடுக்கும். என்ன இன்னைக்கு கொடுக்கலாம், நாளைக்கு கொடுக்கலாம், சில காலமாகலாம், உங்க கர்ம வினைகளை பொறுத்தது. ஆனால் பலன் கொடுக்கும். ஏதோ ஒரு தர்ம பணி இன்றையிலிருந்து தொடங்குங்க. கோயில்களுக்கு போறீங்களா, உங்க குழந்தைகிட்ட 1 ரூபா 2 ரூபா கொடுத்து ஒரு பிக்ஷைக்காரனுக்கு தானம் கொடுங்க. அவனுக்கு கொடுக்குற இயல்பு வரும். நீங்க கொடுக்கறதால அவனுக்கு பசி தீர போறது இல்லை, பிரச்சனை தீர போறது இல்லை. ஆனா உங்க குழந்தைகள் உங்களுக்கு கொடுக்குற இயல்பு வரும். குபேர ரகசியங்கள் என்று பல ரகசியங்கள் உண்டு. சித்தர்கள் சொன்னதுல முக்கியமான ரகசியம், ஒரு கிணத்துல தண்ணியை இறைக்கத்தான் தண்ணி ஊறுற மாதிரி நீங்க கொடுக்கத்தான் அதிர்ஷ்டம் பணம் எல்லாம் வரும். ஒரு துளி உங்களால முடிஞ்சது. 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்களா, 10 ரூபா கொடுக்குற பெரிய விஷயம் கிடையாதுங்க. கொடுக்கத்தாங்க வரும். பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு ஆலயத்துக்கு ஒரு கற்பூரம் வாங்கி கொடுங்க. ஒரு கஷ்டப்படுற ஆலயத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் வாங்கி கொடுங்க. ஒரு சித்தரை சமாதிக்கு உதவி பண்ணுங்க. எத்தனையோ இடங்கள்ல தவசிகள், சாதுக்கள் கஷ்டப்படுறாங்க. உண்மையிலே அவ்வளவு பேருக்கு நாங்கள் உதவி பண்றோம். உங்களால முடிஞ்சு உதவி பண்ணுங்க. நிச்சயம் நீங்க செய்கிற தர்மம் உங்களை காப்பாற்றும். என்றோ ஒரு நாள் உங்க தலைமுறைக்கு நீங்க சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்து என்பது கோடி கோடியா கட்டுக்கட்டா பணமோ நகையோ கிடையாது. ஒரு புயல் புகமா வந்துச்சுன்னா, ஆனால் செய்கின்ற தர்மம் உங்களை காப்பாற்றும். சித்த பெருமக்கள் உங்களை காப்பாற்றுவார்கள். மகான்களை வழிபடுங்கள். முற்று பெற்ற சித்தர்களை நினையுங்கள். அவங்க நினைச்சு பிரார்த்தனை செய்யுங்க. வருங்காலம் என்பது சித்தர்களுடைய காலம். காலஞான கணிப்புப்படி 2017 2037க்குள் சித்தர்களுடைய ஆட்சி மலரப்போகின்றது. காலச்சுவடிகள் பல பேர் படித்திருப்பீர்கள், பல நூல்கள் எல்லாம். சித்தர்கள் எல்லாருடைய ஆசையும் நமக்கு இருக்கு. அந்த ஆசை இருக்கிறதுனால தான் இந்த ஸ்பீச்சை நீங்க கேட்க முடியும். ஏன்னா இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, எத்தனையோ இடத்துல எத்தனையோ விஷயங்கள் ஏங்க இந்த நேரம் நீங்க இந்த என்னுடைய குரல்ல இந்த விஷயங்களை நீங்க கேட்கணும். ஏதோ ஒரு தொடர்பு ஒண்ணுங்க உங்களுக்கும் சித்தர்களுக்கும் இடையில். உங்கள் வாழ்க்கை மலர்கின்ற நேரம் வந்துருச்சு. ஒரு துளிங்க.
ஏதாவது எறும்புக்காவது சாப்பாடு போடுங்க, முடியலையா ஒரு படி அரிசி எடுத்து வாசலில் போடுங்க, ஏதோ ஒரு உயிர் சாப்பிடட்டுங்க. காகத்துக்கு உணவு வைங்க. எந்த கூரையில் காகம் வந்திருக்குதோ அந்த வீட்டில் பூகம்பமே வந்தாலும் ஒன்றும் நடக்காதான். காகபுஜண்டர் உடைய வாக்கு. ஒரு காகத்துக்கு சாப்பாடு வைங்க, ஒரு உயிருக்கு சாப்பாடு வைங்க. நீங்கள் கவனிச்சு பாருங்க. நம்ம எல்லா பூஜையும் பண்ணுறோம், இருமுடி கட்டுறோம், தீபம் எடுக்கிறோம், பாத யாத்திரை போகிறோம், தீ மிதிக்கிறோம், அக்கினி சட்டி எடுக்கிறோம், விரதம் இருக்கிறோம், எல்லாம் பண்ணினாலும் வெள்ளக்காரன் தான் கோடீஸ்வரன் ஆகிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் எல்லாம் போய் கொட்டுது. என்ன காரணம் என்றால் நமக்கு தர்ம உணர்வு இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, கொடுக்குற இயல்பு இல்லைங்க, நமக்குள்ள உண்மைத்தன்மை இல்லைங்க, எளிமைத்தன்மை இல்லைங்க, நமக்கு நன்றி சொல்கிற பழக்கம் இல்லைங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க ஒவ்வொரு நாளும். இறைவா எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கியா நன்றி. ஒரு பஸ்ஸில் போகிறீங்களா, இறங்கும் போது அந்த பஸ் கண்டக்டருக்கு நன்றி சொல்லுங்க. வீட்டுக்கு ஒரு காய்கறி வரவா, அவள் பணத்துக்காக வேலை செய்யலாம் தொழில், ஆனால் அவள் வீட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாரு, அது நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல ஆரம்பிங்க. வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை இந்த நிமிஷம் இருந்து பாருங்கள், பல ஆயிரம் மடங்கு மலரும். எதையும் ஒப்பிடாதீங்க. அவன் பண்ணுற தப்பு அவனோட. ஒரு அழகான உதாரணங்க, ஒரு மிகப்பெரிய மகானுடைய நடந்த உதாரணம். அவர் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வந்தபோது அவருடைய சீடர்கள் எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் பணம் கொடுத்து அவருடைய சீடர்களுக்கு எல்லாம் கொடுத்து அந்த பணத்தை கொடுத்து உதவி செய்ய சொன்னார். அவங்க போய் உணவுப் பொருட்கள் எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மகான் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் இந்த உணவுப் பொருட்கள் கொடுக்குறதால உங்களோட பிரச்சனைகள்லாம் தீந்துருமான்னுட்டு. அந்த மகான் அழகான ஒரு வசனம் சொன்னார், நான் இந்த உணவுப் பொருட்கள் கொடுக்குறதுங்கிறது கடலில் பெருங்காயத்தை கரைக்கிற மாதிரி. அதனால் கடலில் பெருங்காய மனம் வரப்போகுதோ தெரியாது, ஆனால் ஏன் கை மணக்குதுங்க, எனக்கு கொடுக்குற இயல்பு கூடிக்கிட்டு இருக்குங்க, என் சீடர்களுக்கு கொடுக்குற இயல்பு கூடிக்கிட்டு இருக்குதுங்க என்றார். அழகான வசனங்க, ஒரு பெஸ்ட்டான கொட்டேஷன் இது. இதை யோசிச்சு பாருங்க. 5 நாள் ஒரு சின்ன தர்மம் பண்ணி பாருங்க, கஷ்டப்படுற 5 பேருக்கு சாப்பாடு போடுங்க. உங்களால் முடிஞ்சது. ஒரு கோயில் வாசலில் போகிறீங்களா, 5 ரூபா செலவழிங்க. எவ்வளவோ ஆடம்பரம் பண்ணுறவங்க, ஃபோனுக்கு டோப்பா பண்ணுறோம், எவ்வளவோ ஆடம்பர செலவு பண்ணுறோம், ஒரு துளிங்க. இந்த தர்மம் என்றோ ஒரு நாள் உங்களை காப்பாற்றும். ஏதோ ஒரு கோயிலுக்குங்க செய்யுங்க. பால் அடைஞ்ச இடம் எவ்வளவோ இருக்குங்க, சித்தர்கள் இடம் எவ்வளவோ இருக்குங்க. நீங்கள் கோயிலில் போய் லட்சமாக கொட்டுறவங்க ஒரு பால் அடைஞ்ச இடத்துல ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் பல மடங்கு பலன் கொடுக்குங்க. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். நான் வெளியிலெல்லாம் பெரிய விஷயங்களை சொல்லுறேங்க. நிச்சயம் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு உண்டு. வழிகளை சொல்கிறேன். எளிமையான வழி தர்மம். உங்களால் முடிஞ்ச தர்மத்தை பண்ணுங்க. ஒரு கோயிலை போய் கூட்டுங்க, ஒரு சித்தர் பால் அடைஞ்ச இடத்துல போய் சிரமதானம் பண்ணுங்க, அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுங்க. கோபூஜை நடக்கிறது போய் பசுவுக்கு சாப்பாடு கொடுங்க. எங்கேயாவது கஜ பூஜை நடக்குதா, யானைக்கு போய் ஒரு கரும்பு கொடுங்க. இதெல்லாம் பண்ணும்போது பாருங்கள், சீக்கிரத்தில் உங்கள் கர்ம வினை அழிய ஆரம்பிக்கும். உங்கள் கர்ம வினை கரைய கரைய உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி உங்கள் பாதை வளரும் என்று சொல்லி, நிச்சயம் தர்மம் தழைக்கும், தர்மமே தழைக்கும் என்ற சித்தர்களுடைய வாக்கை கிணங்க உங்களால் முடிந்த தர்மங்களை ஏதோ ஒரு இடத்தில் செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி, முடிந்தவர்கள் இந்த மகாசித்தர்கள் ட்ரஸ்டுக்கு உதவுங்கள். பல இடங்களை புனரமைக்கிறார்கள். நிச்சயம் உங்களுடைய உதவிகள் மூலம் எதிர்பார்க்கின்றோம். நம்ம செய்கின்ற மிகப்பெரிய பணி எது என்றால், இந்த இடங்கள், இந்த வழிபாட்டு முறைகள், சித்தர்களுடைய வாழ்வியல் முறை, இந்த வைத்தியங்கள், அறிவியல்கள் எல்லாம் அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எல்லாமே பொத்தி பொத்தி வச்சு தான் எல்லாமே அழிஞ்சிருச்சுங்க. இருக்கிற கொஞ்சத்தையாவது காப்பாற்றுவோமேங்க. 10 பேர் நம்மளை கூடாமல் சொல்கிறேன், சொல்லட்டுமேங்க 1000, ஆனால் 1000 பேர் நமக்காக இருக்கிறானீங்க. யோசிச்சு பாருங்க. 2 பேர் தான் உங்களை கூடாதுன்னு சொல்கிறான், ஆனால் 2000 பேர் உங்களை நல்லவன்னு சொல்கிறானீங்க. அந்த 2000 பேருக்காக வாழலாமே, இந்த 2000 பேருக்காக தர்மம் பண்ணலாமே. 10 பேர் நாஸ்தியம் பேசுகிறாங்க, ஆனால் எத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கு ஆன்மீகமாக இறைவனை தேடி போகிறான். திருப்பதியிலையும் பழனியிலையும் இத்தனை கூட்டம் வருதுங்க. இந்த 10 பேரை பேச்சை கேட்டீங்கன்னா இந்த 1000 பேரை இன்னும் இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடுவீங்க. நம்ம நோக்கம் வளர்றதுங்க, அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறது, அந்த இறைவன் அடைகிறது, சித்த மகான்களுடைய தரிசனங்களை பெறுறது, அவர்கள் காட்டிய பாதையில் பயணம் செய்வது. அந்த பயணத்தை மேற்கொள்ளவும் மென்மேலும் இறையருள் பெறுவோம் என்று சொல்லி, உங்கள் எல்லோருக்கும் மென்மேலும் என் குருநாதர் அன்னை சித்தர் பெறுவார் காகபுஜண்டருடைய ஆசிகளுடன் பிரம்ம ரிஷி மேலே வாழுகின்ற 210 சித்தர்களுடைய அருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்கள் எல்லோரிடமிருந்து இப்போது விடைபெறுகின்றேன். தொடர்ந்து உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி. நமச்சிவாய.